ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்று நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக பெலாக்காய் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பெலாக்காய். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதில் ஒரு அரை கிலோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் வேக வச்சுக்கலாம். அதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 லவங்கம், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது நம்ம 1 கிலோ அளவுக்கு சாதம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன், கடலை எண்ணெய். அது சூடானதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்த உடனே ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரிசி போட்டால் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு முக்கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே உலை கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி தண்ணியில் கொட்டி நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் ஊற வச்ச அரிசி நம்ம எப்போ அடுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போவே தண்ணியில் அரிசியை கொட்டிடணும். கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அரை கிலோ அளவுக்கு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உலை நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வேகிறதுக்கு கல் உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கிலோ சாதம் வேகிறதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ அரிசியையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியை சேர்த்து கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடிடலாம். சாதம் வேகட்டும். இப்போ சாதம் பொங்கி வந்துடுது. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் சாதம் வெந்திருக்குதா என்னான்ட்டு. இப்போ சாதம் கொஞ்சம் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கலாம் அடுப்பில். அந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு நம்ம சாதத்தை வடிச்சிடலாம். இப்போ சாதம் நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம கிளிப்பு போட்டு சாதத்தை வடித்து விட்டுடலாம். பன்னீர் ஒரு அரை கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பால் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 4 லவங்கம், 4 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஜாதி பத்திரி கொஞ்சம், ஒரு 2 பிரிஞ்சி இலை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இப்போ நம்ம இந்த கொத்துக்காயின்றோம் இல்லையா, பெலாக்காயில் குட்டியாக விற்கும். அது நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பால்லாம் கையில் ஒட்டாது. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதை வச்சு நம்ம பிரியாணி செஞ்சால் சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமானது உடம்புக்கு. இதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். டைரெக்டாக பிளேட்டில் வைக்க வேண்டாம். ஒரு அரை கிலோ அளவுக்கு இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை கிலோ அளவுக்கு பன்னீரும் அரை கிலோ அளவுக்கு இந்த பெலாக்காயும் போட்டு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசி. இப்போ குக்கர் சூடானதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நாலு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை,
அப்புறம் அந்த ஜாதிபத்திரி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 12 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கிறேன் கழுவிட்டு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். அது ஒரு 5 மினிட்ஸு நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடலாம். இது கூட தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் டேஸ்ட் வரும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும்போது அது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லா சேர்த்து வதக்கிடலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா கிரேவி மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஜாக் ஃப்ரூட்டை வந்து நம்ம அதை வந்து தண்ணி சூடு பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கும்போது மஞ்சள் தூள் போட்டு உப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கும்போது அந்த ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கிறத அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் கொதித்த தண்ணியில் கொஞ்ச நேரம் அதில் போட்டு வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நம்ம திருப்பி வந்து இதில் அள்ளி சேர்த்துக்கலாம். அதாவது வேக வைக்க வேண்டாம், இதில் வந்து வேக வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஜூஸ்லாம் இறங்கிடும். அதனால் வேக வைக்க வேண்டாம். சும்மா அந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அந்த துவர்ப்பு கொஞ்சம் போகணும். அதனால் தண்ணியில் கொஞ்ச நேரம் அந்த சுடு தண்ணியில் இருக்கணும். அது போட்டு கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் வச்சுட்டு திருப்பி அதை எடுத்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கிரேவி மாதிரி வதங்கி இருக்குது இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இது கூடவே சேர்த்துக்கலாம். குக்கரில் இந்த கட் பண்ணி வேக வச்சுருக்கிற இந்த பெலாக்காய்க்குள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து பன்னீர் வந்து போட்டு கொஞ்சம் ரோஸ்டட் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பன்னீருக்கு சால்ட்டு சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுடலாம். தனி மிளகாய்த்தூள் தூவி விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அது கூட தூவி விட்டு இதை வந்து நல்லா ரோஸ்டட் மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு பன்னீரை. இப்போ வந்து குக்கர்லேயே நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். கிரேவி இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது. இப்போ வந்து கிரேவி கூட இந்த தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா வீட்டில் ரெடி பண்ண மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம்.
பிரியாணி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பன்னீரையும் சேர்த்துடலாம். இது கூடவே பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து புதினா இலை, கொத்தமல்லி இலை இது ரெண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே உப்பு வந்து சேர்த்துருக்குறோம். உப்பு வந்து இந்த காயில் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம், வெங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். நம்ம அதுக்கு தகுந்தாப்போல் கொஞ்சம் கம்மி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கல் உப்பு எடுத்துருக்குறேன். கல் உப்பு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டு குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த காயெலாம் வேகணும். அதனால் 4 விசில் வர வச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து சாதத்தை வந்து பாதி சாதத்தை வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து தம் வச்சுக்கலாம். மீதி பாதி சாதத்தில் அந்த கிரேவி வந்து 4 விசில் வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ அந்த காயெலாம் எல்லாமே வெந்திருக்குது. உப்புலாம் டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து எல்லா கிரேவியும் இதே மாதிரி பரவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒயிட் ரைஸை போட்டு பிளேட் போட்டு மூடிடலாம். நான் வந்து தோசைக்கல் வந்து அடுப்பில் இப்போ வச்சுருக்கிறேன், சூடாகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே இதை வந்து வச்சிடலாம் தம் போடுறதுக்கு. இப்போ எல்லா கிரேவியும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒயிட் ரைஸை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒயிட் ரைஸை இதுக்கு மேலே சேர்த்து ஒரு பிளேட் போட்டு கரெக்டான அளவு உள்ள பிளேட்டாக இருக்கணும். காற்று வெளியே போகக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சாதத்தை எல்லாத்தையும் இதில் சேர்த்து இதுக்கு மேலே ஒரு பிளேட் சேர்த்து நம்ம இப்போ தம் வச்சிடலாம். இப்போ சாதத்தை வந்து போட்டுட்டு இப்போ பிளேட் போட்டு மூடிடலாம். மூடிட்டு நல்லா சூடான தோசைக்கல் மேலே ஒரு 10 நிமிஷம் வச்சு தம் வச்சிடலாம். அதுக்கு மேலே பிளேட் மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து பிரியாணி வந்து சூப்பராக தம் ஆகிடுது. நல்லா சூப்பராக வாசனை வருது. அந்த பிளேட் திறக்கும் போது வேர்வை தண்ணி இருக்கும். அதை வந்து கீழே எடுத்து விட்டுடணும் உடனே பிளேட் எடுத்து. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிக்கலாம். சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பன்னீர் பெலாக்காய் பிரியாணி அருமையான சுவையில் சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.